இன்று நடிகை நயன்தாரா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. நேற்றிலிருந்தே அவருடைய ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல, மீடியாக்கள்ல அவர் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்களை ஷேர் பண்ணி நயன்தாரா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நடிகையாக வலம் வந்து கொண்டிருப்பவங்க தான் நயன்தாரா. ஆனால் முன்பு போல இவங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு தமிழ்ல பட வாய்ப்புகள் வரல. ஆனால் தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள்ல கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இவங்க நிறைய பிசினஸையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனையுமே ஒரு பக்கம் கவனித்துக் கொள்றாங்க. ஆனா இவங்களுக்கு தமிழ்ல பட வாய்ப்புகள் கிட்டத்தட்ட முற்றிலுமாக குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் சுத்தமாக வர்றது கிடையாது. இதற்கு காரணம் நடிகர் தனுஷ் அவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் வதந்திகள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நயன்தாரா மீண்டுமே ஒரு தரமான கம்பேக் கொடுக்க இருக்காங்களா, அதுவுமே தளபதி விஜய் அவர்களுடைய படத்துல அப்படின்றது பலருக்குமே ஆச்சரியமாக இருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக நடைபெற்று வருது. படப்பிடிப்பு எப்பவோ முடிந்து விட்டது. ஆனால் படத்துடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரோல்ல தான் நயன்தாரா நடித்துள்ளதாக சொல்லப்படுது. அதுவும் நயன்தாராவே தளபதி விஜய் அவர்களிடம் கோரிக்கை வைத்து இந்த கேரக்டரை வாங்கி உள்ளதாக சொல்றாங்க. அப்படி இந்த கேரக்டர் நயன்தாராவிற்கு சரியாக அமைஞ்சிட்டா மீண்டுமே தமிழ்ல அவங்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே அவங்கள வாழ்த்திட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.